அலைஹி வஸல்லம் அந்த நாளுக்கு வைத்த பெயர் யௌமுன் நஹர். அரபாவை அடுத்து வரும் நாள் யௌமுன் நஹர். அன்று பெருநாள் கொண்டாடப்படும். இது ரசூலுல்லாஹ் காட்டிய மார்க்கம். ஆனால் இன்று என்ன நடக்கிறது தெரியுமா? எங்களிலே ஒரு சாரார், மௌலவிமார்கள் ஒரு சாரார், அவர்கள் புதிதாக ஒன்றை உருவாக்குகின்றார்கள். அரபாவுடைய தினத்தில் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். எங்களுக்கு ஒரு அரபா, சவுதிக்கு ஒரு அரபா அல்ல, அரபா என்பது அது ஒரு அரபா தான் என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டு விட்டு ஹாஜிகள் அரபாவிலே தரிக்கின்ற அந்த நாள் அவர்கள் அரபா நோன்பு என்று அன்றுதான் என்பதை அங்கீகரித்து விட்டு அடுத்த நாள் 10வது நாள் அவர்கள் அரபாவிற்கு அடுத்த நாள் பெருநாள் எடுக்க வேண்டும் அல்லவா, அதை அப்படியே விடுகிறார். விட்டுவிட்டு எங்களுடைய மாமா மச்சார் அதற்கு அடுத்த நாள் தான் 11வது நாள் தான் பெருநாள் எடுக்கிறார்கள். அதனால் ஊரோடு தான் நான் சேர்ந்து பெருநாள் எடுக்க வேண்டும் என்று எடுக்கிறார்கள். சகோதரர்களே, இது யார் காட்டுகின்ற முறை? எங்கே இருந்து வந்தது? எங்கே ரசூலுல்லாஹ் யௌமுன் நஹர் இன்றுதான் பெருநாள் அறுக்கின்ற நாள் என்று சொன்னார்களே, அந்த நாளில் அறுக்காமல் அடுத்த நாளை நீங்கள் உருவாக்கி அதற்கு யௌமுன் நஹர் என்று எப்படி கொடுப்பீர்கள்? ஒரு நாள் முடிந்ததும் அடுத்த நாள் வருகிறது. 24 மணித்தியாலத்தின் பின் இப்படித்தானே அல்லாஹு தஆலா இந்த பூமியை, சூரியனை, சந்திரனை அதன் ஓட்டத்தை வைத்து படைத்து காட்டி வைத்திருக்கிறான். நாங்கள் அப்படியே ஒரு நாளை கட் பண்ணுகிறோம். நாங்கள் கட் பண்ணி அதை எடுத்து தள்ளி வைத்து விட்டு நாங்கள் அடுத்த நாளுக்கு யௌமுன் நஹர் என்று எந்த அடிப்படையில் கொடுக்கிறோம்? யார் சொல்லித்தந்து? உள்ளூர் பிறையை பார்த்துத்தான் நாங்கள் அரபாவை எடுப்போம் என்று சொல்பவர்கள் நிலைவேறு. அவர்கள் நாங்கள் ஊர்பிறை, அதனால் எங்களுக்கு அரபா, எங்களுடைய நாட்டு பிறைப்படிதான் என்று அவர்கள் சவுதியை, மக்காவை தள்ளி வைத்துவிட்டு அவர்கள் அரபா எடுத்து அடுத்த நாள் பெருநாள் எடுக்கிறார்கள். அவர்களை பற்றி சொல்லவில்லை. ஆனால் இங்கே சொல்வது யாரு? அரபா எல்லோருக்கும் ஒன்றுதான் என்று கூறிவிட்டு இன்னொரு என்ன செய்கிறார்கள்? இன்னொன்றை நபிகளார் காட்டிய வழிமுறையை விடுகிறார்கள். கேட்டால் மக்கள் அவரோடு சேர்ந்து நாம் பெருநாள் எடுக்க வேண்டியது. சகோதரர்களே, இது யார் பேசுகிறார்? குர்ஆன் சுன்னாவை பேசுகிறார். மக்களுக்கு உண்மையை எடுத்து சொல்லி வாருங்கள் நாம் எல்லோரும் பெருநாளை கொண்டாடுவோம் என்று, இதுதான் யௌமுன் நஹர் என்று இரண்டுக்கும் இடையில் ஒரு நாள் வருகிறது. அதை நாங்கள் எடிட் பண்ணுவதற்கு இது திரைப்படம் அல்ல. இன்ன ஜமான கதிஸ்ததார் ரசூலுல்லாஹ் தன்னுடைய கடைசி வசியத்திலே சொன்னார். காலங்கள் அப்படியே மீண்டும் வானம் பூமி அல்லாஹ் படைத்த நாளையிலே திரும்பி வந்திருக்கிறது. அங்கிருந்தது 4 மாதம் சங்கையான மாதங்கள், சங்கையான நாட்களை எல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னார். யௌமுல் அரபாவுக்கு அடுத்து யௌமுன் நஹர் என்றால் அதை நாங்கள் எப்படி கட் பண்ணி வைத்து விட்டு இன்று நீங்கள் பெருநாள் எடுக்காதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் அடுத்த நாள் பெருநாள் எடுத்திருக்க அதை நீங்கள் எடுக்க வேண்டாம் என்று ஊரலகத்தை வைத்து எப்படி கூறுவது? அச்சம் வரவில்லையா? இல்லை, மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மக்கள் எதை ஏற்றுக்கொண்டார்கள்? விரலாட்டுவது சுன்னத் என்று எத்தனை பிரச்சனைப்படுத்தினோம். அதிலே பள்ளிவாசிலே மக்கள் குழம்பிடுவார்கள் என்று பார்த்தீர்களா? சுபவிலே குனூத் இல்லை என்பதை சொல்வதற்காக எவ்வளவு பிரச்சனை வந்தது. அதில் நீங்கள் மக்களை பார்க்கவில்லை. இப்படியே எல்லாவற்றிலும் மக்கள் இல்லை, மக்கள் இல்லை, மக்கள் இல்லை, அல்லாஹ்வும் ரசூலும் காட்டியதுதான் வழிமுறை 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 என்று எல்லாத்திலேயும் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை வர வேண்டும் என்று நினைத்ததால் தானே இந்த சமுதாயத்திலே அறவே நடைமுறையில் இருக்காத, இப்போது ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்பு நடைமுறையில் இல்லாத மைதானத்தில் பெருநாள் தொழுகிற நடைமுறை எப்படி வந்தது? ஆரம்பத்தில் எதிர்த்தார்கள் தான். உண்மைகளை மக்கள் ஏற்பதற்கு காலமடு. நமக்கு கடமை என்ன? எடுத்து சொல்வது, அதன் பக்கம் மக்களை அழைப்பது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிவிட்டார், வலா துதி அக்ஸர மன் ஃபில் அர்த், பூமியில் உள்ளவர்கள் மெஜாரிட்டி என்று பார்த்து நீ வழிபடாதே. யுமில்லூக அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய நேரான வழியை விட்டும் உன்னை வழிகேட்டில் ஆழ்த்தி விடுவார்கள். மெஜாரிட்டி பார்த்து மார்க்கம் பின்பற்றுவதல்ல. ரசூலுல்லாஹ் இந்த மார்க்கத்தை சொல்லும் போது குஃப்ரு கொள்கையில் இருந்தவர்கள் அதிகமானவர்கள், கிறிஸ்தவர்கள் அதிகமானவர்கள். இன்றும் உலகத்தில் மெஜாரிட்டி கிறிஸ்தவர்கள். அல்லாஹ்விடத்தில் மெஜாரிட்டி மைனாரிட்டி கிடையாது. உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மக்கள். அதற்காக மக்களை அழைக்க வேண்டும். அவ்வளவுதான் ஒரு கடமை. எச்சிவை இன்றில்லை என்றால் நாளை ஏற்றுக்கொள்வார்கள். அதற்கு மாற்றமாக நாங்கள் என்ன செய்கிறோம்? எந்த நாளை ரசூலுல்லாஹ் யௌமுன் நஹர் என்று நிர்ணயித்தார்களோ, அறுக்கின்ற குர்பான் கொடுக்கிற நாள் என்று அந்த நிர்ணயித்தார்களோ,
அந்த நாளை நாங்கள் கட் பண்ணி விடுகிறோம். பாவமாக விளங்கவில்லையா? இன்னமன் நஸீஉ ஸியாதத்துன் பில் குஃப்ர். குர்ஆன் வசனம். அன்று நபிகளாருக்கு முந்தி இருந்த ஜாஹிலியாக்காரர்கள் முஹர்ரம் மாசம் யுத்தம் செய்யக்கூடாது என்பதால், சங்கையான மாதம் யுத்தம் செய்யக்கூடாது என்பதால், அந்த சங்கையான மாதத்தில் யுத்தம் செய்ய வேண்டி ஏற்பட்டால் அவர்கள் என்ன செய்தார்களாம்? சங்கையான மாதம், அதை நாங்கள் இன்னொரு மாதத்திற்கு கொடுப்போம், இந்த மாதத்தில் யுத்தம் செய்வோம் என்று காலத்தை அவர்கள் பிற்படுத்தினார்கள். கை போட்ட காலம் அல்லாஹ் சங்கையானது என்பதை அவர்கள் அதை தங்களுடைய சிந்தனையால் மாற்றி அதற்குரிய சங்கையை இன்னொரு நாளைக்கு கொடுத்ததை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிற போது, இது இவர்கள் குஃப்ரு கொள்கையிலே இன்னும் அதிகமாக அவர்கள் முன்னேறி போவது என்று குர்ஆனிலே கூறுகிறார். இஸ்லாத்தின் யதார்த்தத்தை புரியுங்கள். நாங்கள் நினைத்தபடி காலங்களை மாற்ற இயலாது, இஸ்லாம் கூறிய காலம். ஆனால் அன்புக்குரிய சகோதரே, சிந்தியுங்கள். நாங்கள் அறிந்து செய்தால் மிகப்பெரிய குற்றம், அறியாமல் அறியவில்லை என்று மார்க்கத்தை புரியாமல் இருப்பது அதுவும் குற்றம். எனவே நாங்கள் யோம் அரஃபா அதை எடுத்துக்கொண்டால் அடுத்த நாள் மக்களுக்கு தெரியப்படுத்தி என்ன கூறுவார்கள்? இல்லை, மக்கள் பெரும்பாலும் இங்கே அவர்கள் பெருநாள் எடுக்கவில்லை. ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மத்தில் பெரும்பாலும் என்று நீங்கள் கருதினால், முஸ்லிம் உம்மத்தில் பெரும்பான்மை பெருநாளாக எடுக்கிறது. இலங்கையில் இருப்பவர்கள் மட்டுமா முஸ்லிம்கள்? அரபு நாட்டில் இருப்பவர்கள் முஸ்லிம்கள் இல்லையா? உலகத்தில் இருக்கக்கூடிய 200 கோடியிலே இங்கே இருக்கக்கூடிய 20 லட்சம் சொச்சம் பேர் இவர்கள் மட்டும்தானா? எது பெரும்பான்மை? முஸ்லிம்கள். எனவே பெரும்பான்மையான முஸ்லிம்கள் இன்றுதான் பெருநாள் என்று எடுக்கிற போது நாங்கள் சுருக்கிக் கொள்கிறோம், ஹதீஸ்களை மாற்றுகிறோம், அல்லது ஹதீஸ்களின் விளக்கத்தை மாற்றுகிறோம். இது கை வைக்கிறது மிகப்பெரிய குற்றம் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறுகிறேன்.